கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக தவேக தலைவர் விஜயிடம் இப்போது சிபிஐ அதிகாரி சுனில்குமார் தலைமையில் இப்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள். அவரோடு சிபிஐ எஸ்பி பிரவீன்குமார் உள்ளிட்டோரும் உடன் இருக்கிறார்கள். இந்த விசாரணையின் போது ஒரு உதவி ஆய்வாளர் உள்ளிட்ட 8 போலீசாரும் இந்த விசாரணைக்கு ஆஜராகி இருக்கிறார்கள். விபத்து நெரிசல் ஏற்பட்ட போது தவேக நிர்வாகிகள் அங்கு உதவி பணிகளில் ஈடுபடாதது ஏன் என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை சரமாரியாக விஜயிடம் எழுப்பி கடந்த 1 மணி நேரமாக அந்த விஜயின் வாக்குமூலத்தை எழுத்துப்பூர்வமாகவும் பதிவு செய்து வருகிறார்கள். இன்று மாலை வரை இந்த விசாரணை தொடரும் என்றும் நாளையும் விசாரணை தொடராதா என்பது குறித்து இன்று மாலை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்றும் 2 நாட்கள் இந்த விசாரணை நடைபெறும் என்றும் இப்போது தகவல்கள் தெரிவிக்கின்றன. நடிகரும் தவேக தலைவருமான விஜயுடன் அவரோடு நிர்மல்குமார் மற்றும் ஆலவர்ஜுனா உள்ளிட்டோரும் இந்த விசாரணைக்காக உடன் சென்றிருக்கிறார்கள். சிபிஐ அதிகாரிகள் சுனில்குமார் தலைமையிலான குழு கிட்டத்தட்ட 5 அதிகாரிகள் அவரிடம் அந்த கேள்விகளை கேட்பதாகவும் அந்த கேள்விகளை ஒரு 2 மணி நேரத்திற்கு 2 அதிகாரிகள் என்ற அடிப்படையில் பணி சுழற்சி அடிப்படையில் இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2 மணி நேரத்திற்கு 2 சிபிஐ உயர் அதிகாரிகள் உள்ளிட்ட 6 அதிகாரிகள் இன்று மாலை வரை விசாரணை நடத்துவார்கள் என்றும் இந்த தெரிகிறது. கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் கரூர் பெருந்துயரம் தொடர்பாக அவரிடம் பல்வேறு கேள்விகள் ஏற்கனவே அவர்கள் நிர்மல்குமார், ஆதவர்ஜுனா மற்றும் புஷி ஆனந்த் உள்ளிட்டோரிடம் இது குறித்து விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் அவர்களும் இன்று விசாரணைக்கு ஆஜராகி உள்ள அந்த எஸ்ஐ அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த உதவி ஆய்வாளர் மற்றும் 8 போலீசார் உள்ளிட்டோரும் சிபிஐ விசாரணைக்கு மற்றொரு அறையில் அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அதே போல நடிகர் விஜயிடமும் அங்கு சிபிஐ அதிகாரிகள் அந்த விசாரணை அறையில் இந்த விசாரணை நடத்தி வருகிறார்கள். இரு தரப்பிலும் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டு ஒப்பிடப்படுகின்றன. அதன் பின்னரே இந்த விசாரணை அறிக்கையில் விஜயின் வாக்குமூலம் மிகுந்த முக்கியத்துவம் பெறக்கூடியதாக இருக்கிறது இந்த வழக்கை பொறுத்தவரை. ஏனென்றால் நாமக்கல்லில் இருந்து அவர் வருவதற்கான காலதாமதம் மற்றும் அந்த இடத்தை முடிவு செய்தது, அனுமதி பெறப்பட்டது, பாதுகாப்பு ஏற்பாடுகள், நெரிசல் ஏற்பட்டவுடன் உடனுடன் அவர் திருச்சிக்கு திரும்பியது உள்ளிட்டவற்றில் தவேக நிர்வாகிகள், பொதுமக்கள், காவல்துறை அதிகாரிகள், அந்த பகுதியில் உள்ள மக்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் நடத்திய அந்த வாக்குமூலங்கள் மற்றும் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பெறப்பட்ட தகவல்கள் விஜய் அளிக்கக்கூடிய தகவல்களோடு ஒப்பிட்டு அவரிடம் இந்த விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த 1 மணி நேரமாக இந்த விசாரணை சிபிஐ அதிகாரி சுனில்குமார் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று பிற்பகலில் அடுத்த குழுவினர் அவரிடம் விசாரணை நடத்துவார்கள் என்றும் 6 சிபிஐ அதிகாரிகள் அவரிடம் இந்த விசாரணையில் ஈடுபட இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நடிகர் விஜயின் இன்றைய விசாரணை நாளையும் தொடரும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது.